உழவர் ஸ்டோர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நம்ம கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் அனுப்பி வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட முக்கியமாக பூங்கார அரிசி, பெண்களுக்கே உரிய பூங்கார அரிசி, இதை வந்து ஆங்கிலத்தில் உமன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. பூங்கார அரிசியில் இவங்க ரைஸ் பிளேக்ஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க அவளை விட இந்த ரைஸ் பிளேக்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கு. பாரம்பரியமான எல்லா அரிசி வகைகள்லையுமே இந்த ரைஸ் பிளேக்ஸ் இருக்கு. கண்டிப்பா வாங்கி பாருங்க, குழந்தைங்க சூப்பரா சாப்பிடுவாங்க. நான் இந்த ரைஸ் பிளேஸ்ல ஒரு உப்புமா தான் செஞ்சிருக்கேன். அந்த ரைஸ் பிளேஸை ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணியில போட்டு ஊற வச்சு புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். உப்புமாவுக்கு கேரட்டும் கேப்சிகமும் அரிஞ்சு வச்சிருக்கேன். கூடுதல் ஹெல்தியா ஆக்கிறதுக்காக வந்து சோளம் வேக வச்சு கொடுத்துருந்தேன். அதை கொஞ்சமா இதுலயே உதுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்போதுமே உப்புமாவுக்கு தாளிக்கிற மாதிரி தான் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு கூடயே இருந்த காய்கறியும் சேர்த்துட்டு அது கூட லைட்டா உப்பு சேர்த்து வதக்கி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா தேங்காய் சேர்த்திருக்கேன். உப்புமாவுக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்தாதான் அது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வதங்கின பிறகு கடைசியா ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த இந்த ரைஸ் பிளேஸையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் உப்புமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பூங்கார அரிசி கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து தாய்மார்கள் வரையும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய அரிசி. முக்கியமா வந்து இது கர்ப்பப்பைக்கு உகந்த அரிசி. இந்த ரைஸ் பிளேஸ்ல சுட சுட பால் ஊத்தி நாட்டு சக்கரை, தேங்காய் போட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு கூடுதலா இவங்க கிட்ட எல்லா ஆர்கானிக் வகைகள்ல புளியில இருந்து மிளகா வரையும் எல்லாமே கிடைக்கும். கூடயே வந்து நாட்டு சக்கரை ஆர்கானிக்கா செஞ்சு தராங்க. அதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்தது. ஹெல்தியான இட்லி பொடி வகைகள்ல வல்லாரை பொடி, பிரண்டை பொடி, இதுவுமே நல்லா தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு நம்பி கொடுக்குற மாதிரி பசு நெய், இது நல்ல வாசனையா கம. இதுல எந்த பொருள் உங்களுக்கு வேணுமோ ஸ்கிரீன்ல தெரியுது, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மழை கடைசி அந்த பிரண்டை பொடியை தான் தூவி கொடுத்துருந்தேன். டேஸ்ட் இன்னும் நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.